Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நாம் யாரும் எழுந்து நின்று கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்தரும்படியாய் கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே அசைவாடுகிற தெய்வமே ராஜா, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தின தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரே எங்கு 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீ அசைவாடுகிற தெய்வக்காமுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் தகப்பனே ராஜா, ஆண்டவரே பிரசன்னத்தில் ஆண்டவரை மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டு ஜனங்கள் துதித்த போது தகப்பனே ஆண்டவர் சாலமோன் கட்டிய ஆலயத்தில் ஆண்டவரே பிரசன்ன ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றப்பட்டது போல தகப்பனே ராஜா. ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் மேல் ஆண்டவருடைய ஆண்டவரே பிரசன்னத்தை ஆண்டவரை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே தொடக்கம் முதலே தகப்பனே ராஜா உடைய பிரசன்ன ஆண்டவர் அளவில்லாமல் ஒவ்வொருத்தர் மேல் ஆண்டவர் ஊற்றப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே சங்கீத தியானத்தை ஆண்டவரை ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரே சங்கீதக்காரனோடு சேர்ந்து ஆண்டவரே வசனங்களை நாங்கள் தியானிக்க என் தேவன் ஆண்டவரை கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே அதே போல தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனை பகுதி உடைய கரத்தில் படைக்கிற தகப்பனே ராஜா. ஆண்டவருடைய துதிக்கிற நேரத்தை நீங்க ஆசீர்வதித்து தாங்க ராஜா. ஆண்டவரே ஆண்டவர் நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் தகப்பனே ராஜா ஆண்டவர் சுகந்த வாசனையை நுகர்ந்து மகிழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே பாடுகிற ஆண்டவர் வாலிபரை கரத்தில் புடைக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே வாலிபர் குழுவை ஆசீர்வதித்தாங்க ராஜா. மியூசிஷியன்ஸ் ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே அபிஷேக வல்லமை தகப்பனே ஒவ்வொருத்தரும் மேல் ஆண்டவர் இறங்கி கிரியை செய்யட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவர் நாங்கள் யாவர் ஆண்டவரே ஆண்டவரே சபை மக்களும் சேர்ந்து தகப்பனே ராஜா உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க ஆண்டவரே தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே அதே போல அறிவு பகுதி ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரே அறிவு பகுதி ஆண்டவர் நாங்கள் சபையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டு தகப்பனே அதில் பங்கு பெறுவங்களை மாற்றுங்க தகப்பனே அப்பா. ஆண்டவர் அதுக்கு ஆண்டவரே சொல்லப்படுகிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தை ராஜா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அது உதவியா இருக்க ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு உதவியா இருக்க என் தேவன் ஆண்டவரே கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதே போல காணிக்கை பகுதி ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரே காணிக்கை உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னது போல தகப்பனே உற்சாகமாய் ஆண்டவரே காணிக்கையில் தசபாகங்கள் ஆண்டவரே நன்றி காணிக்கை ஆண்டவரே செலுத்த என் தேவன் ஆண்டவரே கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் தகப்பனே ஆண்டவரே 1 30 60 100 ஆண்டவரே பலன் கிடைக்கத்தக்க ஆண்டவரே கிருபையெல்லாம் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே அதே போல ஆண்டவரே எங்களோடு பேசுகிற நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆசீர்வதித்து தாங்க ராஜா. ஆண்டவரே எங்களோடு பேசுகிற நேரத்தை ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே அங்களை மறைத்து தகப்பனே ராஜா நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய அபிஷேக வல்லமை தகப்பனே ராஜா. ஆண்டவரே வருகிற ஜனங்கள் மேல் ஆண்டவரே கிரியை செய்யட்டும் தகப்பனே. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையானது தகப்பனே ராஜா ஆண்டவரே ஜனங்கள் ஊன்றி கட்டப்பட என் தேவன் ஆண்டவரே கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய வல்லமை மாறாத கிருபை தகப்பனே ராஜா ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே வழிநடத்திட்டு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல தகப்பனே ராஜா அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே சபை ஆண்டவரே ஆராதனைக்கு பிற்பாடு நடக்கிற தகப்பனே ராஜா ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு ஊழியத்தை ஆசீர்வதித்தாங்க, வாலிபர் ஊழியத்தை ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஆண்டவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்தி ராஜா எல்லா காரியங்களும் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நடத்துங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதம் 13 Psalms 13 ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறைத்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை திரும்பி பார்த்து பிரேஸ் லார்ட் சொல்லி சிரிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா,
ஆமென். நம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? Hallelujah. We welcome you, Lord. We thank you, Jesus. We thank you, Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் எப்பொழுதும் நம் பெலனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. கொஞ்ச நேரம் நம் கண்களை மூடி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இம்மட்டும் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டு வழி நடத்தினார் அல்லவா? ஹalleluya. Oh, we praise you, Heavenly Father God. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Jesus. We thank you, Lord. There is no one else like you, Heavenly Father. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. Hallelujah. We thank you, Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி நன்றி செலுத்துங்க. Hallelujah. Oh, we thank you, Jesus. We thank you, Lord. Hallelujah. We thank you, Heavenly Father God. There is no one else like you, Lord Jesus. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். 1000 நாவுகள் போதாத ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த. ஓ மகத்துவரே உம்மை ஆராதிக்கிறோம். வல்லபெரும் காரியங்களை செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். அதிசயங்களை செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Hallelujah. Oh, we thank you, Jesus. We thank you, Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. 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 Oh, we thank you, Lord Jesus. Hallelujah. சங்கீதம் 18:32 சொல்கிறது, என்னை பெலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. ஆமென். Hallelujah. ஆமென். We thank you, Jesus. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya. Oh yes Lord. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஆமென். ஹalleluya. நீ என் தாசன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார். Oh, we thank you, Jesus. அவர் நம்மை சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறார் அல்லவா? உற்சாகத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? ஹalleluya. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றவரே, என்னை மீட்டு கொண்டேன் என்றீரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. Oh yes Lord. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்று சொன்ன தேவனாய் இருக்கிறார். ஓ அவர் நம்மளை ஒருபோதும் மறப்பதில்லை. ஹalleluya. ஓ விசுவாசம் உள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சொல்லுவோமா? Oh yes, thank you Jesus. ஆமென். நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேலும் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். சந்ததி மேலும் ஆவியையும், சந்தான
வானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஆமென். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஓ எஸ் லார்ட். முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. கரங்களை தட்டி பாடுவோம். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ, அவர் நம் பெலனா இருக்கிறார் அல்லவா? ஹalleluya. We thank you Lord Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார். ஓ, அவர் நம் மத்தியில் அசைவாடும் தேவனாய் இருக்கிறார் அல்லவா? ஹalleluya. ஓ, we thank you Jesus. அவரை துதிப்போமா? ஹalleluya. ஓ, நம் துதிகளில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிப்பது கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஹalleluya. அண்ட சராசரங்களை படைத்ததான தேவனாய் ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜனை ஆராதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹalleluya. Oh heavenly Father, we praise you Lord Jesus. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. There is no one else like you heavenly Father. Oh, there is no one else like you heavenly Father God. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. Hallelujah. Oh, we thank you Jesus. We thank you Lord. Oh, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, என் ஜீவன் உம் கையில் இருக்கிறது ஆண்டவரே. என் பலன் உம்மிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே. Oh, we praise you heavenly Father God. Oh, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. There is no one else like you Lord Jesus. We thank you Lord. Hallelujah. Hallelujah. நம் வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்படைப்போமா? Hallelujah. Oh, we thank you Lord Jesus. உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். We thank you Lord. உற்சாகத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி பாடுவோமா? Oh yes Lord. My life is in you Lord. Amen. Thank you Jesus. My life is in you Lord. My strength is in you Lord. My hope is in you Lord. In you, in you. My life is in you Lord. My strength is in you Lord. My hope is in you Lord. In you, in you. My life is in you Lord. Amen. உற்சாகத்தோடு பாடுவோமா? Oh yes Jesus. Amen. Hallelujah. Oh ஆண்டவரே. Hallelujah. My life is in you. Oh yes Jesus. My strength is in you Lord. Amen. My hope is in you Lord. In you. I'll praise you with all of my heart. I'll praise you with all of my strength. With
சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? Oh yes Lord, ஆமாண்டவரே, with all of my life and all of my strength, all of my hope is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. In you, it's in you. ஆமென். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோமா? என் ஜீவனும் கையில் இருக்கிறது ஆண்டவரே, என் பலன் உம்மிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே, என் நம்பிக்கை நீராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. கரங்களை தட்டி, oh we praise you Lord Jesus, we thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் ஜீவனும் மேலே, என் பலன் உம்மேலே, நம்பிக்கை உம்மேலே, உம்மில் மட்டும். என் ஜீவனும் மேலே, என் பலன் உம்மேலே, நம்பிக்கை உம்மேலே, உம்மில் மட்டும். என் ஜீவனுடன் oh yes Lord, என் பலத்துடன் துதிப்பேன், என் ஆவியோடும் உண்மையோடும் பரிந்து துதித்திடுவேன். என் ஜீவனும் மேலே, என் பலன் உம்மேலே, நம்பிக்கை உம்மேலே, உம்மில் மட்டும். என் ஜீவன் உம்மேலே, என் பலன் உம்மேலே, நம்பிக்கை உம்மேலே, உம்மில் மட்டும். என் ஜீவனுடன் துதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் பலத்துடன் துதிப்பேன், என் ஆவியோடும் உண்மையோடும் பரிந்து துதித்திடுவேன். என் ஜீவன் உம்மேலே, என் பலன் உம்மேலே, நம்பிக்கை உம்மேலே, உம்மில் மட்டும். என் ஜீவன் உம்மேலே, என் பலன் உம்மேலே, நம்பிக்கை உம்மேலே, உம்மில் மட்டும். உம்மில் மட்டும், உம்மில் மட்டும். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. என் ஜீவனும் கையில் இருக்கிறது ஆண்டவரே. ஓ என் பலன் உம்மிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அதை மேற்கொள்ள ஆண்டவரே அப்பா நீர் எனக்கு உதவி செய்வீரப்பா. எனக்கு நீர் பலனாய் இருக்கிறீர், எனக்கு நீர் துருகமாய் இருக்கிறீர், எனக்கு நீர் கேடகமாய் இருக்கிறீர், எனக்கு நீர் உயர்ந்த கண்மலையாய் இருக்கிறீர். ஓ ஹalleluya. அவருடைய நாமங்களை சொல்லி அவரை ஆராதிப்போமா? ஹalleluya. ஓ இயேசுவின் நாமமே நமக்கு பலனாய் இருக்கிறது. ஓ we praise you heavenly Father God. Oh we thank you Jesus. Hallelujah. Oh ஆண்டவரே அப்பா, சிறுமையும் எளிமையுமான என் மேல் ஆண்டவரே அப்பா நீர் நினைவா இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Oh we thank you Lord Jesus. Oh hallelujah, hallelujah. கேட்போம் ஆண்டவரே, என் கால்களை நீர் ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. ஓ நான் நிலையற்றவன் ஆண்டவரே அப்பா, என் கால்களை நீர் ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே அப்பா. ஓ அதுவே நம் ஜெபமாய் இருக்கட்டும் இந்த வேளையிலே. ஹalleluya. ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா, ஓ என்னை விடுவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர், என்னை காப்பாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. என்னை நேசிக்க, என்னை அரவணைக்க ஆண்டவரே அப்பா, உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. ஓ வாய்களை திறந்து
இப்பொழுது வாய்களை திறந்து யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். Oh, let's praise the Lord, let's exalt the Lord together. அவரை நாம் உயர்த்துவோமா? Hallelujah. Oh, we praise you, Heavenly Father God. We thank you, Jesus. Oh, we thank you, Lord. We exalt your holy name. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். Oh, we thank you, Jesus. We praise you, Heavenly Father God. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, எங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்த ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். Oh, எங்களை காப்பாற்ற எங்களை விடுவிக்க வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். வல்லபெரும் காரியங்களை செய்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நீர் ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. ஓ, எங்கள் கால்களை நீர் ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் கைகளை நீர் ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. உமக்காய் ஓட ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. Oh, we praise your holy name, Heavenly Father. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. There is no one else like you, Lord Jesus. Hallelujah. Oh, we praise you, Heavenly Father. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Oh, we thank you, Jesus. We thank you, Lord. Hallelujah. We thank you, Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடுவோமா? சங்கீதம் 40:17 சொல்கிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரே என் மேல் நினைவாயிருக்கிறார். ஆமென். ஹalleluya. அவரே நம்மேல் நினைவாயிருக்கிறார். ஆமென். Oh, we thank you, Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கால்களை ஸ்திர
ஓடுவதற்காக உம்முடைய பலத்தை தாரும் ஆண்டவரே. கேட்போமா? ஹalleluya. என் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, எந்தெந்த சூழ்நிலையில் ஆண்டவரே அப்பா நான் ஆண்டவரே அப்பா we thank you Lord Jesus, உலர்ந்து போய்விட்டேனோ அதை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. we thank you Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கேட்போமா? oh we thank you Jesus. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவாவும் பலன் தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவாவும் பலன் தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என் பலனும் நீரே, பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். சிறுமையும் எளிமையும் ஆன என்மேல் நினைவாயிருப்பவரே. சிறுமையும் எளிமையும் ஆன என்மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என் பலனும் நீரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னொரு முறை சொல்லுவோமா? என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. we thank you Lord. hallelujah. we praise your holy name heavenly Father God. ஆண்டவரே உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் இருந்தால் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பலன் உண்டு. நீரே எங்கள் பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ we thank you Jesus. ஓ எங்கள் பலனே உம்மை ஆராதிக்கிறோம், எங்கள் துருகமே உம்மை ஆராதிக்கிறோம், எங்கள் கண்மலையே உம்மை ஆராதிக்கிறோம். hallelujah சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. we thank you Jesus. ஓ
Oh, we thank you, Heavenly Father God. Oh, அவர் நாமத்தில் விடுதலை உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. Oh, we thank you, Heavenly Father. Oh, we thank you, Lord Jesus. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு பலன் உண்டு. Oh, we thank you, Lord. We thank you, Lord Jesus. Oh, we thank you, Lord Jesus. Hallelujah. Oh, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Oh, அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Oh, we thank you, Lord Jesus. அந்த அடைக்கலமான தேவனை நாம் ஆராதிப்போமா? Oh, hallelujah, hallelujah. அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார் அல்லவா? Oh, அவரை நாம் ஆராதிப்போம். Hallelujah. Oh, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராய் இருக்கிறார் அல்லவா? Oh, we praise you, Heavenly Father God. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து உன் வாயை விரிவாக திற, அதை நான் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார் அல்லவா? Oh, we praise you, Heavenly Father God. ஆண்டவரே, உம் வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. உம் வல்லமையால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. Oh, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. Oh, அண்ட சராசரங்களை படைத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். Oh, there is power in the name of Jesus. Oh, there is power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. Oh, hallelujah. எல்லா நோயின் கட்டும், எல்லா சாபத்தின் கட்டும் நீங்கும். Hallelujah. Oh, there is no power of the enemy over the name of Jesus. Oh, இயேசுவின் நாமத்திற்கு மேலாக சத்ருவானின் வல்லமை இல்லை. Hallelujah. இயேசுவின் நாமம் மேலானது. Oh, இயேசுவின் நாமம் மேலானது. இயேசுவின் நாமம் மேலானது. Hallelujah. Oh, we praise you, Heavenly Father God. Hallelujah, hallelujah. Oh, பூமி நிலை பெயர்ந்தாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்தாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பர்வதங்கள் அழிந்தாலும் நான் பயப்பட வேண்டாம். Hallelujah. அவர் நம் பலனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். Hallelujah. Oh, we thank you, Jesus. We thank you, Heavenly Father God. We thank you, Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடுவோமா? We thank you, Lord. என் பலனே, என் துருகமே, நான் உம்மை ஆராதிப்பேன். என் அரணும், என் கோட்டையுமே, நான் உம்மை ஆராதிப்பேன் அப்பா. ஓ, நாம் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். Let's worship the Lord together. Let's worship the Lord together. Oh, we thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Jesus. Amen. Hallelujah. என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பேன். என் அரணும், என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோமா? என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பேன். என் அரணும், என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் இயேசுவை, நேசிப்பேன் என் நேசரே. ஆராதிப்பேன் என் இயேசுவை, நேசிப்பேன் என் நேசரே. Oh, we thank you, Lord Jesus. We thank you, Lord. என் நினைவும் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. என் துணையும் என் தஞ்சமும் என் புகலிடம் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. ஆண்டவரே, என்னை நேசிக்க, என் குடும்பத்தை நேசிக்க ஆண்டவரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. Oh, we thank you, Jesus. We thank you, Lord. என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சை நீரே. என் துணையும் என் தஞ்சமும் என் புகலிடம் நீரே. சொல்லுவோமா? என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சை நீரே. என் துணையும் என் தஞ்சமும் என் புகலிடம் நீரே. ஆராதிப்பேன் என் இயேசுவை, நேசிப்பேன் என் நேசரே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் இயேசுவை, இயேசுவை, நேசிப்பேன் என் நேசரே. Oh, we thank you, Jesus. என் தாயும் என் தகப்பனும், oh hallelujah, என் ஜீவனும் நீரே ஆண்டவரே. என்னை தாங்கும் சொந்தமும் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. என் நண்பர் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே.
ஓ we thank you Lord. எங்கள் பெலனே, எங்கள் துருகமே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. We thank you Jesus. There is no one else like you Heavenly Father God. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே, என்னை தாங்கும் சொந்தமும் என் நண்பரும் நீரே. என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே, என்னை தாங்கும் என் சொந்தமும் என் நண்பரும் நீரே. ஆராதிப்பே என் இயேசுவை, நேசிப்பே என் நேசரை. ஆராதிப்பே ஆராதிப்பே thank you Lord. என் இயேசுவை, என் இயேசுவை நேசிப்பே நேசிப்பே என் நேசரை. ஆராதிப்பே ஆராதிப்பே என் இயேசுவை, நேசிப்பே என் நேசரை. ஆராதிப்பே என் இயேசுவை, நேசிப்பே என் நேசரை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் பெலனே, என் துருகமே, நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் அரணும் என் கோட்டையுமானவரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா என்று சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனையோ முறை நாம் ஆண்டு போயிருப்போம். அவருடைய கிருபையினால், இரக்கத்தினால் நம்மளை காப்பாற்றி இம்மட்டும் நம்மளை நிலைநிறுத்தி இருக்கிறார் அல்லவா? கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார் அல்லவா? அவரை நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஓ we thank you Jesus. We thank you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We thank you Jesus. என் பெலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பே. என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ எஸ் ஜீசஸே, உம்மை ஆராதிப்பே. என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பே. என் பெலனும் என் துருகமும், என் பெலனும் என் துருகமே, உம்மை ஆராதிப்பே. என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பே. சபை மக்கள் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி பாடுறீங்களா? என் துருகமே. ஆமென். ஓ எஸ் ஜீசஸ். என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என் இயேசுவை நேசிப்பேன், என் நேசரை. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், என் இயேசுவை நேசிப்பேன், என் நேசரை. கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன், என் இயேசுவை நேசிப்பேன், என் நேசரை. ஆராதிப்பேன், என் இயேசுவை நேசிப்பேன், என் நேசரை. Oh, we thank you, Jesus. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், அவர் நாமத்தில் பலனுண்டு. Oh, we thank you Lord Jesus. இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே.
பலனுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் பலனுண்டே. ஹalleluya. பலனுண்டே. அவர் நாமமே, அவர் நாமமே, இயேசுவின் நாமம். Oh, thank you Jesus. Hallelujah. அவர் நாமத்தில் பலனுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் பலனுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சொல்லுவோமா ஆண்டவரே? Oh, we thank you Jesus. மதுரமதே. அவர் நாமத்தில் பலனுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. கரங்களை உயர்த்தி இன்னொரு முறை. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. கரங்களை தட்டி நாம் உற்சாகத்தோடு அவரை ஆராதிப்போம். ஹalleluya. அவர் நாமத்தை விட மேலான நாமம் வேறு நாமம் இல்லை. அவர் நாமத்தை போல் பலமுள்ள நாமம் வேறு நாமம் இல்லை. அவர் நாமத்தை போல் பராக்கிரமம் உள்ள நாமம் வேறு நாமம் இல்லை. ஓ ஹalleluya. நாம் ஆராதிப்பது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஓ அவர் நம் நண்பராய் இருக்கிறார், நம் தாயாய் இருக்கிறார், நம் தகப்பனாய் இருக்கிறார், நமக்கு எல்லாவற்றுமாய் இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுவோம் கரங்களை உயர்த்தி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh, we thank you Lord Jesus. We thank you Lord. We thank you Heavenly Father God. We thank you Jesus. ஆண்டவரே அப்பா, எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஆண்டவரே. மீதியுமுள்ள நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே மட்டுமாய் சொல்லப்பட்ட எல்லா அறிவிப்புகளுக்காக நன்றி. ஆண்டவரே மட்டுமாய் இந்த ஊழியத்திலே எங்களை ஆண்டவரே அதிகமாக வழிநடத்தி வருகிறீர். அதுக்காக நாங்கள் கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. தொடர்ந்து இந்த சொல்லப்பட்ட சிஎம்இன் டிஎம்இன் கிளாஸுகள் எல்லாமே ஆண்டவரே யாவரும் அட்டென்ட் பண்ணி வேதத்தை ஆண்டவரே அதிகமாக கற்றுக்கொள்ளதுக்குள்ள ஆர்வத்தை ஆண்டவரே யாவருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளுக்காக தசம பாகங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே எங்கள் மக்களை ஆசீர்வதிப்பீராக. குறையின்றி எல்லா நன்மைகளையும் நீ யாவருக்கு செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவையற்ற எல்லா செலவீனங்களிலிருந்து எங்கள் மக்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு கொடுத்தவர்கள் ஒருபோதும் குறைபட்டு போனதில்லை ராஜா. மீதி எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்கள் மக்கள் யாவற்றிலும் நன்றாக வாழ்ந்து ஆண்டவரே ஸ்பிரிச்சுவலி ஃபிசிக்கலி எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கும்படியாக வாழ்த்தி ஜெபிக்கிறேன். எல்லா பொருளாதார நன்மைகளையும் யாவருக்கும் நீ செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடும்பொழுது கர்த்தருக்கு கொண்டு வர என்னோடு கூட சேர்ந்து அவரை பாடுவீர்களா? ஆமென் அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து அவரை துதிப்பீர்களா? ஆமென் அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து அவரை பாடுவீங்களா? ஆமென் அல்லேலூயா.
என்னோடு கூட சேர்ந்து அவரை துதிப்பீர்களா? ஆமென் அல்லேலூயா. நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரர். ஆமென் அல்லேலூயா. நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரர். ஆமென் அல்லேலூயா. சொல்லி அழைத்தவர் அவரே, அவரே நம் தாழ்வில் நினைத்தவர் அவரே, அவரே இம்மட்டும் நடத்தினவர் அவரே, அவரே இனிமேலும் நடத்துபவர் அவரே. நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரர். ஆமென் அல்லேலூயா. நீரே சர்வ வல்ல தேவனே, நீரே நாங்கள் நம்பும் தேவனே, நீரே எங்கள் துதிக்கு பாத்திரர். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே
உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே. என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஆண்டவருக்கு மகிமையாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை கொடுப்போம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருகுவதாக. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. May the Lord bless everyone who is listening to this sermon today. இந்த நாள் செய்தியின் தலைப்பு 38 years God's faithfulness. 38 ஆண்டுகள் தேவனுடைய உண்மை என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். The title of today's sermon is 38 years of God's faithfulness. ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளுவோம் சங்கீதம் 126:3. Let's read Psalms chapter 126 verse 3 as the key word. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஸோ இந்த 38 ஆண்டுகளாக நமது சபையின் வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன காரியம் செய்திருக்கிறார்? பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். So during these 38 years of our church, the Lord has done great things for us. 38 வருஷம் ஒரு சபை ஆண்டவருக்காக வாழ்வது ஒரு பெரிய காரியம். A church living for the Lord for 38 years is a great thing. விடாமுயற்சியோடு 38 வருஷமும் ஊழியத்திலே தொடர்வது ஒரு பெரிய காரியம். Persisting in ministry for 38 years is a great thing. இப்பெல்லாம் கல்யாணம் ஆகி 3 வருஷத்துலேயே புருஷனும் மனைவியும் போர் அடிச்சு போகுதுன்றாங்க. We have stories where in 3 years of marriage the husband and wife say they're getting bored. விலகிடலான்னு முடிவு எடுக்கிறாங்க. They decide to get separated. ஆனால் 38 ஆண்டு காலம் சபையின் வாழ்க்கை போர் அடிக்காம வாழ்கிற வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதம். The church has lived 38 years without getting bored. 38 வருஷமா ஜனங்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஓட முயற்சி செய்யும்போது விடாமல் அவர்களை தேவ பாதையிலே இழுப்பதுதான் சபையின் வேலை. விடாமுயற்சியோடு தேவ சமூகத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் விருப்பத்துக்கு போக விடாமல் இழுத்து ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்துவது தான் சபையினுடைய வேலை. For 38 years the job of the church was to pull people towards God. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்துக்கோ, சிரிங்களா? Turn to the person next to you and smile. சிரிச்சிங்களா? ஓகே. Did you smile? சபையில் எத்தனை பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? How many of you are blessed in the church? உங்களை எத்தனை பேர் ஆசீர்வதிக்கிறாங்க? How many of you bless you? உங்களை கேட்டாலே எத்தனை பேருக்கு சந்தோஷம் வரும்? How many of them get happy when they hear your name? சந்தோஷப்படுற மாதிரி என்னவெல்லாம் செய்கிறீங்க? What are you doing to make others happy? ஒருவருக்கொருவர் உங்கள் பேரை கேட்டாலே என்று சொல்லி சந்தோஷப்படணும். When others hear your name, they should be happy about it. ஸோ 38 ஆண்டு கால வாழ்க்கை சபையின் வாழ்க்கை என்று சொல்வது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். So for 38 years in the life of the church, God has done great things. ரொம்ப வருஷமா சபையில் இருப்பவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். I thank the Lord for people who've been with the church for very long. அது ஒரு பெரிய காரியம். It's a great thing too. இன்றைய காலங்களிலே சபையை விட்டு சபை டூர் அடித்து கொண்டிருக்கிற காலம். This is a time period where people go on tours from church to church. நிலைச்சிருப்பது ஒரு பெரிய விஷயம். But standing steadfastly in a church is a great thing. எல்லா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் சர்ச் லைஃப்ல. எல்லா அப் அண்ட் டவுன்ஸ் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். There are so many ups and downs in the life of the church. எப்போதும் உங்களுக்கு புகழ்ச்சியே கிடைக்காது. You will not always be appreciated. அநேக நேரங்களிலே உங்களுக்கு நல்ல பாட்டு விழுகும். And sometimes you will get scoldings. பாட்டு விழுகும் போதும் சந்தோஷமா இருக்கணும். Even when you're getting scoldings, you should be happy. அது என்ன சொல்லுவாங்க, தொட்டா சினிங்க. ஒரு செடி இருக்குல்ல, தொட்டா சினிங்க. அந்த மாதிரி ஆகி
சிலர் ஏதாவது ஒன்றுனா மூஞ்சி சுருக்கமாக வச்சுட்டு போயிடுவாங்க. You should not become like the touch me not plant. சங்கீதக்காரன் அழகா சொல்றார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். The psalmist says the Lord has done great things for us and we are glad. இங்கே அமர்ந்திருக்க நாம் எல்லாரும் நமக்கு மகிழ்ச்சி கர்த்தருடைய காரியத்துல தான் மகிழ்ச்சி இருக்கணும். For all of us sitting here today, we should be happy in the things of the Lord. உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியானவங்க யாருன்னா born again people தான். The born again people are the happiest people in the world. ஆனா born again people உடைய முகத்தை பாருங்க, ஏதாவது மகிழ்ச்சி தெரியுதான்னு பாருங்க. But look at their faces, can you see happiness? துளசி உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர் முகத்தை பாருங்க துளசி. அவர் மகிழ்ச்சியா இருக்காருன்னு பாருங்க. பாருங்க ஒவ்வொருத்தர் முகத்தையும் அப்படியே பாருங்க, ஏதாவது மகிழ்ச்சி தெரியுதா? Look at the person next to you and say if born they're again happy. people முகத்துல மகிழ்ச்சி இல்லைன்னா something wrong. If there is no happiness in the face of born again people, it means there's something கர்த்தர் wrong. நமக்கு செய்யற காரியங்களை நினைக்கணும். We should think about the goodness of the Lord. அது சின்னதோ பெருசோ என்று சொன்னா கூட சின்னது கூட பெருசா தான் தெரியும். Whether big or small, we should consider them as கர்த்தர் big. நமக்கு ஒன்று செய்தா அது பெருசு தான். When the Lord does something for us, it's great. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? Amen. சபையின் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். The Lord has done great things in the life of தனிப்பட்ட the வாழ்க்கையிலே church. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். In our separate life, ஊழியத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை in the செய்திருக்கிறார். ministry, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். in our lives, the Lord has done great things. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? How many of you realize that? அந்த உணர்வு தான் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு வரும். That realization brings happiness. நம்ம செலிப்ரேஷன் 38th anniversary செலிப்ரேஷன் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கணும். என்ன மகிழ்ச்சி? அன்னைக்கு பிரியாணி போட்டாங்க, அதெல்லாம் மகிழ்ச்சி. When we say that it's the 38th anniversary, everyone should be happy. It's not just about biryani. பிரியாணியை பார்க்கிலும் கர்த்தர் செய்த செயல்களை நினைப்பதனால் ஏற்படுகிற மகிழ்ச்சி. When we look at the works of the Lord, we should be happy. எப்போதுமே மினிஸ்ட்ரி உள்ளவங்க சபை மக்களுக்கு சிறந்த உணவை கொடுக்க தீர்மானிக்கிறது அது இயல்பு. ஏனென்றால் they loves you so much. சிறந்தவைகளை தருவார்கள். The leadership team always provides the best food for the members of the church because we all love you. நம்முடைய லீடர்ஷிப் டீமுக்காக நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. ஆல்வேஸ் அவங்க உங்களை எல்லாம் ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்ம லீடர்ஷிப் டீம் எப்போதுமே சிறந்தவைகளை கொடுக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அதை விட மேலானவைகளை நமக்கு செய்கிறார் அல்லவா? அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. உணவோ நாம் அணிகிற உடைகளோ அல்ல. நமக்குள்ளே ஏற்படுகிற பரவசம் என்று சொல்வது தேவனுடைய கிரியைகளை நினைத்து பார்த்தால் கண்ணீரோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்படுகிறோம். The leadership team gives the best food to the church, but the Lord has done greater things, and when we look back at those things, we should be thankful. இந்த நாளிலே Godோட faithfulness நாம் தியானிக்க கடமைப்படுகிறோம். So now we are going to meditate on the greatness of God. God's faithfulness refers to his unwavering reliability, to his promises and character. ஆண்டவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை என்று சொல்லுவது மாற்றமில்லாத, தடுமாற்றமில்லாத, நம்பிக்கைக்கு ஏதுவான அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய பண்புகளின் மேல் கொண்ட ஒரு உண்மை தன்மையாக இருக்கிறது. The nature of God's faithfulness is rooted in his unchanging character, everlasting character, and in his faithful promises. ஸோ கடந்த காலத்திலே ரிஃப்ளெக்ஷன் ஆன் ஜேர்னி, நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் நடத்தினார் என்ற அந்த ஜேர்னியை நாம் தியானித்து பார்க்க கடமைப்படுகிறோம். So we should turn back and reflect on the journey that the Lord brought us பிலிப்பியர் through. 4:19 சொல்கிறது. Let's read from Philippians chapter 4 verse 19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் இந்த வசனத்துல ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். I would like to point out one thing from this verse. தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, according to his riches in glory. ஆமா, according to his standard, according to his status அப்படி சொல்லலாம். அவருடைய அந்த தகுதிக்கேற்ப, அவருடைய அந்த ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். According to his standard, according to his status, he blesses us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? இந்த வசனத்துல ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. இயேசுவுக்குள்
மகிமையிலே நிறைவாக்குவார் என்று ஃபியூச்சர் டென்ஸ்ல இந்த வசனம் சொல்லப்படுது. So this verse, when you read, it's in future tense. ஸோ நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக இன்றியமையாத ஒரு காரியம் என்னவென்றால், இது வருங்காலத்தை குறித்து இந்த வசனம் சொன்னாலும் நிகழ்காலத்திலே ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். So although we talk about this verse in the future tense, the Lord presently blesses us. இந்த 38 வருட காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சர்ச் லைஃப்பில் எத்தனை வருஷம்னு தெரில, நீங்கள் எத்தனை பேர் மனசுக்குள்ள இது என்னோட சர்ச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. I'm not sure how many years you've been with this church, but how many of you are happy that this is your church? சிலர் இங்கே ரட்சிக்கப்பட்டு வளர்றவங்க இருக்கிறீங்க. There are people who are born again in this church. இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் இங்கே இருக்கிறீங்க. There are children who've been born here. நம்ம ஊழியத்தின் மூலமா வந்தவங்க இருக்கிறீங்க. There are people who've come through ministry. சிலர் எங்கேயோ ரட்சிக்கப்பட்டு எங்கெங்க எல்லாமே இருந்து வந்தவங்களும் இருக்கிறீங்க. There are also people from different churches. ஆனா சர்ச்சில் வந்த பிறகு இது என்னோட சர்ச்சை கர்த்தர் எனக்கு தந்த அந்த ஒரு உண்மையான அந்த ஒரு ஃபீல் யாருக்கு இருக்கோ அவங்க பாவனை செயல்பாடு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். But after coming to this church, when you realize that this is the church that the Lord gave you, your actions will be different. ஆமாம், அப்படி உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்ற கணக்கு உங்களுக்கு தெரியும். இத்தனை ஆண்டுகளில் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் உணர்றீங்க? So how many of you believe that the Lord has given you blessings through these years? ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் தருகிற ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். The Lord who gives us from nothing gives us everything. என்னுடைய பார்வையிலே நிறைய பேர் எளிமையாக வாழ்ந்த அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார். When I look at our church, many people who are poor, the Lord has raised them and given them riches. ஒரு முறை ஒரு சகோதரன் வீட்டுக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு சேரில் அவங்க வீட்டு சேரில் போய் உட்கார்றேன். அவர் சொன்னார், பாஸ்டர் பார்த்து கொஞ்சம் இது பழைய சேரு, எப்போ வேணாலும் உடஞ்சிரும், விழுந்துடாமல் கவனமாக உட்காருங்கன்னாரு. Once when I went to the house of a member, I went and sat on his chair and he said, Pastor, please be careful, it might break at any point. அப்புறம் நாங்கள் ஜெபம் பண்ணி உற்சாகப்படுத்தி எல்லாம் புதுசாக வாங்கி போட்டார். நல்ல சோஃபா செட்லாம் புதுசாக வாங்கி போட்டார். And then we prayed and we encouraged, and then he bought in all the sofas. And ஒரு வருஷத்துக்கு பிறகு பழைய சேர் கதையை மறந்துட்டார். After a year he forgot the story of the old chair. நான் ஒரு நாள் பேசிக்கொண்டு போது சொன்னேன், பிரதர், ஆண்டவர் உங்களை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு. அந்த முதல் முறையாக உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்த போது அந்த ஓட்ட சேரில் உட்கார்ந்த போது பாஸ்டர் விழுந்துடாதீங்கன்னு சொன்னீங்களே, அது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. ஆனால் கர்த்தர் உங்களை எவ்வளோ ஐஸ்வர்யமாக மாற்றிருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னேன். I told him, I'm very happy, brother, because do you remember a year back you had a broken chair, but now the Lord has given you riches and blessed you. அவர் சொன்னார், ஓட்ட சேரா என் வீட்லையா? இல்லையே பாஸ்டர். He immediately said, a broken chair in my house? No pastor. பாஸ்டர், நீங்கள் வேற எங்கேயோ போயிருப்பீங்க, நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க போல இருக்குன்ட்டாரு. I think you went to a different house. I think you're saying a different story. நான் உங்களுக்கு சொல்கிறேன், I tell you today, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். praise the Lord who thought about us in our lowly. நல்லா சொல்கிறேங்க, என்னை பற்றி சொல்கிறேங்க, நான் வெட்கப்படவே மாட்டேன், வெட்கப்படாமல் சொல்லுவேன், நான் எப்படி இருந்தேன் ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதம், அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன். I never get ashamed when I say I know how I was, but the Lord has lifted me and blessed me. ஏன்னா நம்ம யாருன்ற ஆண்டவர் தெரியல. Because the Lord knows who we are. ஓகே, அப்படி என்றால் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வெறும் மகிமையில் மட்டும் அல்ல, அது வந்து நமக்கு எஸ்கட்டாலஜிக்கல் ஹோப் இருக்கு, ஆனால் பூமியிலையும் எல்லாத்தையும் நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறாரே, அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸை நம்ம உணர வேண்டும். We have to realize the faithfulness of the Lord, because it's not only eternal life which is a hope, but also on the earth the Lord has blessed us. எவ்ரி டே அவர் நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கார். Every day the Lord provides for us. நினைச்சு பாருங்க, ஆண்டவருக்கு கையுயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Think about it, lift your hands and say thank you Lord. டெய்லியும் செய்கிறார். He does that every day. நம்முடைய குடும்பங்களிலே அநேக குடும்பங்கள் புதிய வீடு கட்டியிருக்கிறீங்க. In our church there are so many families who've built new houses. எனக்கு தெரியும், அவங்களுக்கு பல ஆண்டுகளாக அதற்கான வாய்ப்புகளே இல்லை. தத்தளிச்சு மனசுக்குள்ள முடியாதா?
We know there are so many families who were really finding it very hard to buy a new house. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கால் வைக்கும் போதெல்லாம் நீங்கள் பாட வேண்டிய பாட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். I'll teach you a song which you have to sing when you enter your house every time. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஓ நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வீடு கட்டின அந்த நாள், அந்த டெடிகேட் பண்ண அந்த நாள், 1 வருஷம் ஆனோடனே 2 வருஷம் ஆனோடனே உங்கள் வீட்டை சுற்றி அழுதுகிட்டே இதை பாடிட்டு போய் வீட்டுக்குள்ளே முழங்கால் போட்டு நன்றி செலுத்தி துதித்து ஜெபிக்கணும். Every year the anniversary of when you dedicated your new house comes around, walk around the house in tears, sing this song and thank the Lord. சர்ச்சுக்கு வந்த பிறகு புது வீடு கட்டினவங்க வாங்கினவங்க தயவுசெய்து எழுப்பி நில்லுங்க. ஐ வாண்ட் see your beautiful faces. The people who built new houses after coming to this church, please stand up. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். The Lord has done great things among us. அதனால தான் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். Amen. ஹல்லேலூயா. ஸோ இந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கணும். That is the reason we are happy and you should realize that. ஜோப் அதானே சொல்ற, கர்த்தர் கொடுத்தாருன்னார் பாருங்க. That's what Job says, the Lord gave and the Lord has taken away. ஐயோ சான்ஸே இல்லைங்க. நீங்கள் எழுப்பி நிற்கலையா? கர்த்தர் கொடுத்தார். The Lord gave. எத்தனை பேர் உண்மையாக சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are genuinely happy? மறக்க கூடாதுங்க. You should never forget. இந்த பூமியில நமக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸை தந்திருக்காரு. The Lord has given us a good status. ஆமென். Amen. உனக்கும் ஃபியூச்சர்ல தருவார். Amen. ஆமென். Amen. கிடியன் உங்களுக்கும் ஆண்டவர் தருவார். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல நல்ல வீடெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? வாங்குவீங்க. நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிற்கிற அத்தனை பேருக்கும் ஒரு விசை கூட நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் இந்த பூமியில் அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளை பிளஸ் பண்ணுகிற ஆண்டவர். The Lord blesses us according to his status and standards. மட்டும் அல்ல, சங்கீதம் 91:4 சொல்லுகிறது. Not only that, we'll read from Psalms chapter 91 verse 4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். Right. This scripture speaks about protection. பாதுகாப்பை பற்றி இது சொல்லுகிறது. The scripture speaks about protection. He will cover you and completely protect you with his எப்படி நம்மை தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார். And under his wings you will find refuge. அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். You will find refuge under his wings. அவருடைய சத்தியத்தாலே நம்மை பாதுகாக்கிறார். His faithfulness is a shield and a wall. So நமக்கு literally protection இருக்கு, spiritual protection இருக்கு. So we have both worldly protection and spiritual protection. நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். The Lord has given us a very good divine protection. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the word and the word shall set you free. ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பிலீவர்ஸ் என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய சத்தியத்தின்படி வாழ்வது, சத்தியத்தின்படி ஜீவிப்பது, சத்தியத்திற்காக நிற்பது. Living by the truth, listening to the truth and standing steadfast in the truth of the Lord. இந்த காம்ப்ரமைஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். Compromising from that is a very bad thing. இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. என்னன்னா, விசுவாசிகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எதுலையெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகணும், எதுலையெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. I had a thought in the morning where I wanted to teach the believers with what you have to compromise and with what you shouldn't compromise. ஆமாம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்துக்காக நம்ம நிற்கணும். You shall know the truth and it shall set you free. ஆனால் இந்த கடைசி நாட்களில் விசுவாசிகள் ரொம்ப
அது என்ன தமிழ்னு எனக்கு தெரியல தம்பி, ஆனால் நான் சொல்கிறேன், ரொம்ப தெனாவட்டாக இருக்கிறாங்க. But these days the believers, they're very arrogant. இந்த தெனாவட்டு அப்படின்னு சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் எனக்கு கொஞ்சம் புரியுது. ஆனால் இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யார் சொல்லி தந்தாங்க, இது என்ன தமிழ்ன்றதா எனக்கும் தெரியலை. I'm not sure, I know the meaning of the word, but I'm not sure of the origin of the word. ஆனால் மக்கள் விசுவாசிகள் ரொம்ப தெனாவட்டாக இருக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. But the believers are very arrogant and they should not be that way. சத்தியத்தின்படி நம்ம ஒழுக்கமாக இருக்க வேண்டும். We should be disciplined according to the truth. சத்தியத்தின்படி நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். We should be straight according to the truth. சத்திய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். We should change our lives according to the truth of the Lord. ஆளாளுக்கு ஒரு சத்தியம் பேசக்கூடாது. We shouldn't speak individual truths. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பொதுவாக தேவன் நமக்கு தந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். We should all come together and speak the truth இந்த from the word of நாட்களிலே the Lord. சபைகள் சத்தியத்தின்படி காக்கப்படாமல் சபைகள் உலகமயமாய் கொண்டிருக்கிறது. These days we see the churches of the Lord turning towards the world. உலகம் சபையை ஆக்கிரமிக்க ஆரம்பித்து பல ஆண்டுகளாகிவிட்டது. So many years the world has conquered the church. ஸோ இன்றளவாய் தேவன் நம்மை பாதுகாத்ததற்காக நம் ஆண்டவரை, But the Lord has protected us. சத்தியத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, உபதேசத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, நூதனங்களுக்குள்ளே நாம் போகவில்லை. We have not changed the truth, we have not changed the teachings, கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார். but He's done great things for us. அதற்காக நாம் மகிழ்ந்து கர்த்தருக்கு சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுவோம். So let's be happy and praise the Lord. 1 யோவான் 1:9 சொல்கிறது. Let's read from 1 John chapter 1 verse 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர், ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறார். எதுக்குன்னா நம்முடைய அறிக்கை செய்கிற பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அநியாயங்கள் எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். If we admit that we have sinned and confess our sins, He is faithful to cleanse us continually from all sins. எத்தனை முறை குறைவுபட்டிருக்கிறோம், How many times have we fallen? எத்தனை முறை தவறுகள் செய்திருக்கிறோம். How many times have we done wrong? ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு நாம் இரக்கம் பெற்று நாம் வளருகிறோம். But we always ask for forgiveness of the Lord and we grow. ஸோ நாம் அனைவருக்கும் ஆண்டவர் அந்த இரக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். So the Lord has compassion over us. அவர் கொடுக்கிற அந்த மன்னிப்புக்காக ஆண்டவரை துதிப்போம். Let's thank the Lord for the forgiveness of the Lord. பெரிய காரியம் செய்திருக்கிறார்னா நமக்கு எவ்வளவோ விஷயங்களை மன்னித்திருக்கிறார். The great thing that He has done is He has forgiven us many மனிதர்கள் times. மன்னியாத அநேக விஷயங்களை தேவன் மன்னித்திருக்கிறார். So many things that the man has not forgiven, the Lord has forgiven. நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் நம்மை புறக்கணிக்கிற விஷயங்களிலே கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார். In so many things in life where others push us around, the Lord has compassion on us. அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Let's thank the Lord for that. மட்டுமல்ல, கடந்த காலத்திலே அவர் என்னென்ன ஃபெய்த்ஃபுல்னஸ் நமக்கு செய்தாரோ எல்லாவற்றுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Not only that, for all the faithful doings of the Lord, let's praise Him. புலம்பலின் புத்தகம் 3:22-23 சொல்கிறது. Lamentations chapter 3 verses 22 and 23 say, நாம் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. அவருடைய உண்மையினாலே, அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ்னால தான் நாம் அனைவருமே நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். it's because of the Lord's loving kindness that we are not consumed. ஆமா சொல்ல முடியுமா? Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. காரணம் என்ன? அவர் நம்ம மேலே அவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறார். They are new every morning, great and beyond measure is your faithfulness. உபாகமம் 7:9 என்ன சொல்லுகிறது பாருங்கள். Deuteronomy chapter 7 verse 9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை வரைக்கும் நம்முடைய தேவன் நம்மை காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். For 1000 generations the Lord is able and faithful to protect us. 1000 தலைமுறை வரைக்கும் சலிக்காம நம்ம மேலே ஆண்டவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். For 1000 generations He is loving towards us. அந்த உடன்படிக்கை அவர் நினைவு கூறுகிறார். He remembers the covenant He has அதை made. காப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார். He helps us to protect it. நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. Never forget that we have a covenant with the Lord. ஞானஸ்நானம் பெற்றபோது என்னவெல்லாம் நாம் தலையாட்டினோம் சொன்னோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. Don't forget what all promises you gave when you were baptized. கல்யாண நேரத்தில் என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. உடன்படிக்கை. Don't forget the covenant and the vows that you did while you were married. கல்யாணம் நடத்துகிற போதகர் கேட்பார், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் நீ நேசிப்பாயா,
உனக்குள்ளதெல்லாம் மனைவிக்கு கொடுப்பாயா? During marriage, during the ceremony, they ask the vow in life and in death, in your ups and downs, will you still be faithful to your wife? என்னை கல்யாணம் பண்ணி வச்ச பாஸ்டர் கல்யாணம் முடித்த பிறகு எனக்கு ஒன்று சொன்னார், பாஸ்டர் எல்லிஸ் ஒரு முட்டை கிட்டியா கொஞ்சம் ஆளுக்கு பகுதி முட்டை கொடுக்கணும் கேட்டோம். ஒரு முட்டை கிடைச்சா ஆஃப் தான் நீ சாப்பிட்ணும், ஆஃப் உன் மனைவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அதை நான் மறக்கவே மாட்டேன். நல்ல மனுஷன். அவர் சமீபத்தில் தேவராஜ்யத்துக்கு போயிட்டார். The pastor who got me and my wife married, he said that if I have an egg, I should share the other half with my wife. உடன்படிக்கை. That's the covenant. மறந்துடக்கூடாது. கோவம் வரும்போது, சண்டை வரும்போது மனைவி உடன்படிக்கையின் மனைவின்றதை மறந்துடக்கூடாது. When we get angry and when we fight, we shouldn't forget that that your wife is from குடும்பத்துக்குள்ள covenant. ஏன் பணம் ஓம் பணம்ன்ற பேச்சு வரக்கூடாது. You should not talk about separate accounts or money in the family. நம்ம பணம்ன்ற பேச்சு தான் இருக்கணும். It's about our money. I don't know எத்தனை புருஷர்கள் உங்களுடைய வருமானத்தை ஒளிக்காமல் உங்கள் மனைவிக்கு கொடுக்கிறீர்கள்? நெஞ்ச தொட்டு சொல்லணும். How many husbands over here do not hide your income and give it to your wives? கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். Lift your hands, please. எல்லாம் கை உயர்த்துறவங்க மட்டும் வீடியோ எடுத்துடலாமா? அப்புறம் என்கொயரி கொண்டு போயிடலாமா? ஓகே, வெரி குட். பரவாயில்ல, உங்களுக்கும் இதயம் இருக்கு என்பதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். I thank the Lord for your hearts. நிறைய பேருக்கு ஹார்ட்டே கிடையாதுங்க. ஓகே, ஒழிக்க வேண்டாம். மனைவிக்கு உங்களுடைய வருமானத்தை ஒழிக்காமல் சொல்லுங்கள், அது ஆசீர்வாதம். அதே போல் மனைவி உங்களுடைய வருமானங்களை கணவனுக்கு ஒழிக்காமல் சொல்லுங்கள். உடன்படிக்கையில் அவ்வளவு பொருள் இருக்கிறது. It's all about the covenant. The husbands do not நம்முடைய hide your incomes. உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says he is the Lord who is faithful with the covenant. ஞானஸ்நானத்தின் மூலமா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். கல்யாணத்தின் மூலமா லைஃப் பார்ட்னரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். சபையில நிறைய விஷயங்களுக்காக நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம். நம்ம We have covenants with the Lord, with our marriage, with a lot of things. உடன்படிக்கையிலே உண்மையுள்ள தேவன். He is a faithful God. 1000 தலைமுறை மட்டும், For 1000 generations. ஏன் சொன்னா, ஏன் ஆண்டவர் இவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறார் அப்படின்னா, the nature of God's faithfulness is rooted in his character. அவருடைய கேரக்டர்ல அந்த faithfulness இருக்கு. The reason he is very faithful because it is inbuilt in his character. எபிரேயர் 13:8 வாசிங்க. Let's read from Hebrews chapter 13 verse 8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Yes, our God is unchanging God. அவர் என்றுமே மாற மாட்டார். Jesus Christ is the same yesterday and today and forever. மனிதர்கள் மாறுவார்கள். Men change. மனிதர்கள் சந்தர்ப்பவாதிகள். They are opportunists. ரொம்ப ஒவ்வொரு நேரத்துலையும் பேசுவாங்க. சில நேரங்களில் என்ன போல ஆட்கள் சரியான ஏமாளி. Sometimes people like me, we really get cheated. நான் ஏமாளி, உனக்கு தெரியும். நான் எவ்வளோ ஏமாந்துட்டு இருக்கிறேன்னு உனக்கு தெரியுதானே? You know that I get cheated. அவன் தலையாட்டுறான். நான் அவங்ககிட்டயே ஏமாந்துட்டு இருக்கிறேன்னு நான் இப்போ கொஞ்சம் உஷாராக வேண்டிய நிலையில் இருக்கிறேன். நிறைய பேர் சந்தர்ப்பத்திற்காக நம்மகிட்ட பேசுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளை மாதிரி தான் அவங்க அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு அப்படியே நம்புவோம். So many people are opportunists and they speak to us that way and we believe them. ரொம்ப பாசமாக பேசுவாங்க. They talk in a very loving manner. ரொம்ப அன்பாக பேசுவாங்க. They speak very lovingly. ரொம்ப கரிசனையாக பேசுவாங்க. With so much care. ரொம்ப அப்படியே ஆழமான ஒரு பாசத்தை காட்டுவாங்க. They show a very deep kind of love. ஆனால் அது ஒரு சந்தர்ப்பத்தோடு நின்றுது. But it all comes with an opportunity. அப்புறம் சந்தர்ப்பங்கள் மாறும் பொழுது அப்படியே மாறிடுறாங்க. When situations change in their life, their character changes. கம்ப்ளீட்டாக மாறிடுறாங்க. They change completely. நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் என்னன்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். But the faithfulness of the Lord says he never ever changes. மனிதர்கள் அன்பு மாறலாம். Men can change. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் மாறி போனதை பார்த்து நம்ம ஷாக் ஆவோம். We get shocked when people change in our இதுல lives. நமக்கு வர்ற பிரச்சனை என்னன்னா, ஒரு சிலர்ட்ட பாதிக்கப்பட்டதனால நம்ம யாரை பார்த்தாலும் அப்புறம் சந்தேகம் வந்துருது நமக்கு. The problem in life is when we get hurt by someone, anyone we look after that we get hurt. என்ன ஆயிரோம்னா, ஒரு பஸ்ல ஏறி ஆக்சிடென்ட் ஆகிறனால அடுத்து பஸ்லயே ஏறது கிடையாது. The problem is we get into a bus, then there's an accident and then we are scared to enter any other bus. யாரை பார்த்தாலும் சந்தேகம் வருது நமக்கு. We start doubting people. இல்லைங்க, சந்தர்ப்பவாதிகள் நிறைந்த உலகம். ஆனால் ஆண்டவர் எல்லா காலத்திலும் மாற்றம் இல்லாமல் அவர் அன்புள்ளவராக
ஃபெய்த்ஃபுல்லாகவே இருக்கிறார். Amen. The world is filled with opportunists, but the Lord is always forever faithful. மனிதர்கள் சந்தர்ப்பவாதிகளாய் இருப்பதைப் போல் தேவன் ஒரு காலம் சந்தர்ப்பவாதம் செய்வதில்லை. Men can be opportunists, but the Lord is never that way. சங்கீதம் 105 சொல்லுகிறது. Psalms chapter 100 verse 5 says, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய ஜெனரேஷனுக்கே அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் சப்போர்ட் பண்ண போகுது. For the Lord is good, his mercy and his loving kindness are everlasting, his faithfulness to all generations. எங்க தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளானார்கள். My grandparents, they accepted the Lord and they became children of the Lord. So தேவ பிள்ளைகள் என்ற நிலையில அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். So they were the first generation. இரண்டாவது ஜெனரேஷன் என்னோட பேரண்ட்ஸ். The second generation were my மூன்றாவது parents. ஜெனரேஷன் நாங்க. Third generation is us. ஆமா. fourth generation என்னோட பிள்ளைகள். Fourth generation is our kids. fifth எங்க grandchildren. And the fifth is our grandchildren. அது அப்படியே போயிட்டே இருக்கும். So it keeps continuing. ஆண்டவர் அந்த அளவாக ஃபெய்த்ஃபுல்னஸ் நம்ம ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். And the Lord is always faithful to love us. நீங்க பாருங்க, யாராயிலும் ஜெனரேஷனுக்கே பிராமிஸ் பண்ற கடவுள் இருக்காங்களானா? Is there any God who promises for an entire generation? நம்முடைய ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் நமக்கு அவர் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்து அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். The Lord is faithful through all generations. ஆபிரகாமுக்கு சொன்னது நிமித்தமாய் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். Because of the covenant he had with Abraham, Israelites are still blessed. எத்தனை ஜெனரேஷன் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் போய் கொண்டே இருக்குது. So many generations, but they are still blessed. So இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? யாத்திராகமம் 6:7 சொல்லுகிறது. Exodus chapter 6 verse 7 says, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆமா, எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற தேவன் நான் தான் சொன்னாரு. I am the Lord your God who redeemed you and brought you from out of the burdens of the Egyptians. அதாவது நமக்குள்ள வாக்குத்தத்தம் என்னன்னா, இஸ்ரவேலுக்கு கொடுத்தது போல எல்லா சுமைகளை நீக்கி விடுவிக்கிற ஆண்டவர். So he is the Lord who removes our burdens like the Israelites. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ரோமர் 8:28. In our lives he says in Romans 8 chapter 8:22, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூர்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவ்வளவுதான், நமக்கு எல்லாத்தையுமே நல்லதா மாத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். And we know that God causes all things to work together. நமக்கு சில கஷ்டங்களை சந்திக்கிறோமா? Do we face difficulties? அது நன்மைக்கே. But that's also for good. இழப்புகளை சந்திக்கிறோமா? Do we go across losses? அது நன்மைக்கே. That is also for good. நம்மை விட்டு நம்முடைய நண்பர்கள் விலகி விட்டார்களா? உறவினர்கள் விலகி போனார்களா? Are our friends and relatives separated from us? நன்மைக்கே. That is also for good. யாரால் நம்மை விட்டு விலகினால், If anyone is separated from us, இவ்வளவு பாசமா இருப்பாங்க, சாகர வரை நம்மோட இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சமே, ஆனா இவங்க விலகிட்டாங்களேன்னு கவலைப்படக்கூடாது. don't be sad that, oh, I thought that they will be with me forever but they've gone. சந்தர்ப்பவாத பேச்சுக்களிலே உள்ளவர்கள் அவர்கள் சந்தர்ப்பம் முடிந்த உடனே நம்மை விட்டு விலகுவார்கள். Many people who are opportunists, they'll leave once the situation changes. So ஆனால் அதுவும் கூட, அந்த விலகுதலும் கூட நமக்கு ஒரு நன்மையாக முடியும். But even that separation is good for us. நாம் எதிலேயும் கலந்து கொள்ளாத போகிற ஒரு பிரச்சனைகள் நமக்கு வரும் பட்சத்தில் அதுவும் நன்மைக்கே. When we go through situations, even when we are not involved, it's also for good. நமக்கு மறைவான காரியங்கள் நடக்கிறது என்றால் அதுவும் நன்மைக்கே. When things happen hidden to us, even that's good. நமக்கு தெரியாமல் ஏதோ தீங்கு செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்றால் அது நன்மைக்கே. If people plot against us without us knowing, it's for good. நான் ஊழியத்தை தொடங்கின ஆரம்பத்திலே நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். I would like to say something that happened in the beginning of the ministry. ஒரு சிலருக்கு அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது, அவர்களுக்கு பிரயாசங்கள் வந்த போதெல்லாம் நாங்கள் அப்பவும் சரி இப்போவும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம். We always used to be very helpful to people when they become sick. திடீர்னு பார்த்தா ஒரு 2-3 குடும்பம் ஒரு வீட்டில் கூடி அவங்க எங்களுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக பேசிட்டு இருக்கிறாங்க. Suddenly 2 and 3 families, they came together and started talking against the ministry. எங்களுக்கு அது தெரியாது. We didn't know that. ஆனால் அன்றைக்கு ஆவியானவர் எங்களை ஒரு ஹவுஸ் விசிட்டுக்கு அனுப்புகிறார். But suddenly one day the Holy Spirit sent us on a house visit. சில நேரம் என் வயசு சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த வீட்டை போய் சந்திக்கலான்னு தோணுதும்பாங்க.
Suddenly my wife, she'd say, I feel like going to this சில நேரம் house. நான் சொல்லுவேன் இன்னைக்கு அந்த குடும்பத்தை சந்திக்கணும்னு மனசுல படுதுன்னு சொல்லுவேன். Sometimes I say that I feel like we have to go visit that house. எந்த கூட்டத்துல மீட்டிங் போட்டு பேசிட்டு இருந்தாங்களோ அங்க நாங்க ரெண்டு பேரும் போய் பெல் அடிச்சிட்டு நிக்கிறோம். and exactly the house where the meeting was going on, me and my wife, we went there. ஷாக் ஆயிட்டாங்க. They were all very shocked. அது பிறகு கர்த்தர் அவங்களோட பேசி அதெல்லாம் ஆஃப் ஆகி அது சமாதானமாக அவங்க வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நமக்கு என்னவெல்லாம் தீமையாக எங்கேயாயிலும் நடக்கும் பட்சத்தில், உங்களுக்கு விரோதமாய் நடக்கும் பட்சத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதுவும் நன்மைக்கே. What I would like to tell from this situation is that whatever plotting happens behind your back, even that's for good. ஸோ அந்த காலங்களெல்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்கன்னா சர்ச்சு ஊழியம் இதுக்கு விரோதமாக புரணி பேசுகிற கும்பல் நிறையா இருந்துச்சு. During those times there were a lot of people who used to gossip against the church of the Lord, the ministry of the Lord. நாங்கள் ரொம்ப தாண்டி வந்திருக்கோம். We've come across so many things. நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். We've come across so many situations like these. இப்போ அப்படி இல்லவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். But right now I feel that that's not the situation. ஆனால் எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? But you don't know inside which hole which snake is there. ஏன் சார்பில் பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு? Look at the person next to you and ask which எனக்காக snake. நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் உள்ள பேசுங்க. Talk to the person next to you for me. யார் என்ன பேசினாலும் எல்லாம் நமக்கு நன்மையாக ஆண்டவர் செய்வார். Whatever the people talk, the Lord will turn everything for good. ஸோ அதுதான் தீமையான எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமே எப்படி மாறுது? அப்படியே மாறிடும். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார். The Lord changes everything for our good. நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We know that it happens for our good. ஸோ கர்த்தர் நமக்கு செய்கிற பெரிய காரியங்கள் இதுதான். So these are the great things that the Lord done for us. ஸோ இந்த வருஷத்தில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே எல்லாம் நன்மையாக மாறட்டும். So we should thank the Lord, saying that Lord change everything for good. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல நிறைய கஷ்டங்கள் தெரியலாம், ஆனால் அது நன்மையாக மாறட்டும் சொல்லுங்க. The things that you're looking at right now, the situations might be bad, but pray that the Lord should கடினமான turn them. காரியங்களாக இருக்கலாம், நன்மையாய் மாற்றுங்க ஆண்டவரே. They can be very tough, but Lord change them for good. ஆண்டவரே இப்போது நான் ஃபேஸ் பண்ணுற இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, ஆனால் இதை நன்மையாக மாற்றுங்க ஆண்டவரே. Lord, the situation that I'm facing right now is a little bit difficult, but please change it for good. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் நன்மையாக மாற்றுவார். Everybody say that the Lord will change நன்மைன்னு everything for சொன்னா good. நம்ம நினைக்கிற மாதிரி நல்லது இல்லை, அவர் நினைக்கிற மாதிரி நல்லது. When we say goodness, it's not what we think, it's His mindset. அவர் ரொம்ப நம்ம மேலே ஃபெய்த்ஃபுல்லான காடாக இருக்கிறாரு. He's a very, very faithful God. நம்ம மேலே அந்த அன்பில், அவருடைய பண்புகளில் அவர் ரொம்ப ரொம்ப உண்மை உள்ளவராக இருக்கிறார். He's very true in His actions. தலைமுறையாய் அந்த அன்பிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Through every generation, for very, very long time, He's very faithful. ரெஸ்பான்ஸ் என்ன? நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன? What should our response be? ஒன்று தான் ரெஸ்பான்ஸ். We only have to. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஸோ ஆண்டவர் நம்மளை இவ்வளவு உண்மையாக நேசிக்கிறாரு, நாம் ஆண்டவர் உண்மையாக நேசிக்கலாமா? The Lord loves us very faithfully. Shouldn't we also do the same? உங்களுக்கு ஒரு கருத்தை மறுபடியும் சொல்லட்டுமா? Can I say something again? What is church? What is church? கிறிஸ்து தலை. Christ is the head. தொட்டு பாருங்க, உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு பாருங்க. Touch the person next to you. கிறிஸ்து தலை, இது ஒரு சரீரமாகிய சபையில் இது ஒரு அங்கம். So Christ is the head and the person next to you is a member of the church. இதுக்கு ஒரு வெங்காயம் உரிச்சு குடிச்சா கூட ஒரு ஆசீர்வாதம் தான். Even if an onion is peeled for this part of the church, it's a blessing. இதுக்கு ஒரு முட்டை அவிச்சு கொடுத்தா கூட அது ஆசீர்வாதம் தான். Even if an egg is boiled for that, it's a blessing. சின்னது செய்தா கூட அது ஆசீர்வாதம் தான். Even if the Lord does a very small thing, it's a blessing. சபையை அந்நிய காரியமா நினைக்காதீங்க. Never consider church as alien. சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியங்களை
ரொம்ப உத்தமத்தோட கண்ணியமாக செய்யுங்க. Be very honest and true in the ministry that the Lord has given you. அனௌன்ஸ்மெண்ட் வாசிக்கிறவங்க இங்கே வந்து என்னன்னு எனக்கே தெரியலையேன்னு பார்க்காதீங்க. The people who read the announcement don't come here and stare at the file seeing what is there. வாசிக்கிற போது பா. When they read, do not stammer because you don't know what is there. Come earlier. Come earlier. Open the file. File திறந்து பாருங்க. என்ன இருக்குன்னு வாசிச்சு பாருங்க. Read what is there. புரியலையா அலெக்ஸ்ட்ட கேளுங்க. If you don't understand, ask brother Alex. அலெக்ஸ் பாஷை புரியலையா பாஸ்டர் மாட்ட கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சரீரமாய சபைக்கு செய்யற வேலை அது. What I'm trying to say is you're doing it for the church, the body of the Lord. இன்னைக்கு எவ்வளவு பேர் அனௌன்ஸ்மெண்ட்டை கவனமா கவனிச்சீங்க? How many of you concentrated and listened to the announcements today? உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கணும். உங்க கையில் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு கொசு உட்காந்து அநியாயத்துக்கு கட்டிச்சு அப்படியே ரத்தத்தை குடிச்சு குண்டாயிட்டு இருக்கு. You should be very careful. Just consider that there's a mosquito on your left hand and it's sucking your blood. நீங்கள் அதை பார்த்துட்டு ஆஹா அந்த கேமரா விட செல்ஃபி எடுக்கணும் இந்த கொசுவோட அப்படி செல்ஃபி எடுப்பீங்களா நீங்க? Will you look at that mosquito that is sucking your blood அழகா out? என்னை கடிச்சு ரத்தம் குடிச்சு அப்பா ஒல்லியா வந்தது குண்டாயிட்டு இருக்கு பாரு அப்படின்னு செல்ஃபி எடுப்பீங்களா? Will you take a camera and take a selfie with the mosquito? உடனே உங்க கை அடிக்குது இல்ல? Isn't your hand immediately slapping the mosquito? உடனே வேலை செய்யுது இல்ல? Isn't it working immediately? சபை மேல எத்தனை பேருக்கு அப்படி பாசம் இருக்கு? How many of you love the church like சர்ச்சில் that? அனௌன்ஸ்மெண்ட் நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லைல்ல? Many people don't even listen to the announcement in the church. எதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் சொல்றோம்? What is the reason for the announcements? என்னென்னத்துக்கு இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னீங்க? என்னமோ ஸ்டேஜ் லைட் நீங்களே அது என்ன பாது? What announcement was it today? We heard about stage lights. புரியுற மாதிரி சொன்னீங்களாப்பா? சொல்ற ஆளுக்கு புரிஞ்சுதாப்பா? Did you say that in an understanding manner? இதுதான் சொல்றேன். அதாவது பாடி ஆஃப் கிரைஸ்ட் மேலே எல்லாம் ஒரு பெரிய அன்போட அக்கறையோட பேசணும், செய்யணும், செயல்படணும். So this is what I'm trying to say. We should always love and do actions that show our love to the body of Christ. எத்தனை வருஷமா வர்றீங்க சர்ச்சுக்கு? How many years are you coming to this church? ஆண்டவர் எவ்வளவு நமக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாரு. How faithful the Lord is towards us. ஒரு வருஷம் கூட சர்ச்சுக்கு இந்த வருஷம் பெயிண்ட் நான் தான் அடிப்பேன் அப்படின்னு நம்மளால ஏன் நினைக்க முடியல? Is there anyone here who stands strong and says this year I'm going to paint the church? எவனோ அடிச்சுட்டு போகிறான் பாவம். யார் பெத்த பிள்ளையோ இந்த பாஸ்ட்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தலையில் கட்டிட்டு நம்ம பாட்டில் போவோம். There is a pastor in the church, let's put everything on his head and just go our way. I know building is not a church, but building is congregation gather ஆகிறதுக்கு God நம்ம bless பண்ண இடம். ஏன் நம்ம செய்யக்கூடாது? I know the building, just the building, church is not just the building, but it's the place where we gather as a congregation. Why don't we do it for the Lord? No, அது ஸ்பிரிச்சுவல் இல்லை. But we say no, that's not spiritual. அதனால தான் நாங்கள் அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கல. That's why we don't paint. உன் வீடு ஸ்பிரிச்சுவல், தேவ மக்கள் கூடி ஆராதிக்கிற இடம் நாட் ஸ்பிரிச்சுவலா? Your house is spiritual, but the house of the Lord is not spiritual, is it? திருநெல்வேலிக்கார மாதிரி பேசினா தான் உங்களுக்கு புரியும். எலே தொலைச்சு விடுவேன். I'm talking from like a person from Tirunelveli. நல்லா யோசிங்க. Think about it. Love church. Love your church. நான் நினச்சி பார்க்குறேன், எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் அவங்க எல்லாம் வந்து பேர் கிறிஸ்தவ சபைக்கு போனாங்க. எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு அவங்களே காசை போட்டு பெயிண்ட் இறங்கி நின்று அடிக்கிறத என் கண்களில் பார்த்துருக்குறேன். I think about the times when I was a kid. My parents, although they went to a nominal church, they used to spend their money and paint the church. I've seen that. கர்த்தர் பார்க்குறாருல, தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிறார். The Lord sees that and He blesses from generation to generation. என் பேத்தி வெல்கம் டு சிஎல்சிசி அண்ட் கேசிசின்னு போடுறான்னா அதுக்கு ஏதோ தலைமுறையா காரணம் இருக்குல்ல. If my granddaughter says welcome to KCC and CLCC, then from generation to generation there is a reason, isn't it? பெற்றோரே, Dear parents, ஆண்டவர் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறார், நீங்களும் ஆண்டவர் ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. the Lord is faithful and we have to be faithful to the Lord. பாஸ்டர், நீங்கள் வேற என்ன பாஸ்டர் வேணும் சர்ச்சுக்கு? Pastor, what else is needed for the church? ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு
ரிசப்ஷன் டேபிள், அழகான டேபிள் ஒன்று ஆர்டர் பண்ணணும், செய்யணும். We need to design a beautiful table for the reception in the front. ஏன் சொல்லக்கூடாது? குடும்பங்கள், ஆண்டவர் எனக்கு இத்தனை ஆண்டுகளாக எனக்கு இவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாரு, நான் என் ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன். ஏன் ஏதாவது முடிவு எடுக்கக்கூடாது? ஏன் ஏதாவது பேசக்கூடாது? ஏன் ஏதாவது செய்யக்கூடாது? ஏன் இவ்வளோ ஒரு இறுக்கம்? Why are you so toughened? Why have you toughened your heart so much? Why don't you say that, let me do it for my church? எவ்வளோ விஷயங்கள். சந்தோஷமாக நாம் ஆண்டவருக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண வேண்டும். So many things are there where we have to be happy and service the Lord in happiness. கர்த்தர் கொடுத்துருக்கிற ஊழியத்தை கடினமாக நினைக்கக்கூடாது. சின்ன சின்ன பொறுப்புகளில் இருக்கிற நீங்கள் அதை சந்தோஷமாக உற்சாகமாக செய்யணும். சிலரெல்லாம் காலையில் ஆராதனைக்கு வந்தால் இந்த கல்யாணத்துக்கு போய் நீ அந்த கல்யாணத்துக்கு போ, நான் இந்த கல்யாணத்துக்கு போகிறேன், நீ அங்கே சாப்பிட்டு முய் வை, நான் இங்கே சாப்பிட்டு முய் வைக்கிறேன்ற மாதிரி காலையில் ஆராதனைக்கு வந்தால் சாயங்காலம் வர்றதுக்கு சங்கடப்படுறாங்க. There are so many people who come in the morning service but are very tired to come in the evening. சிலர் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஒரு 100 மில்லி 200 மில்லி பெட்ரோல் செலவாகுது. இதை கூட கணக்கு பார்க்குறாங்க. Many people calculate the amount of fuel that is spent to come to church. நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நீங்கள் 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சந்ததி பழைய சைக்கிள் தான் வச்சுருப்பாங்க. I tell you, if you have a 2-wheeler and if you're calculating your fuel, then the generation will have cycle. கால்குலேஷன் மோசமாக இருக்கு, உங்கள் ஜெனரேஷனுக்கு விரோதமான கால்குலேஷனாக இருக்கு. Because your calculation is wrong. நான் ஓப்பனிங்கில் ஒரு பாட்டு பாட்டேன் பார்த்தீங்களா? எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காக எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத நன்மைகள் செய்ததுனால. அதனால தான் அந்த பாட்டை 38 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு பாட்டை பாடி முடித்தேன். The reason I sang the song in the beginning was because of all the goodnesses the Lord has done for us. நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்கு நிறைய ஒப்பு கொடுக்கணும், குடும்பமாக சந்தோஷமாக செய்யணும். We have to commit ourselves to the Lord. ஒரு கனத்த இதயத்தோடு பேசுகிறேன். I speak with a burdened heart. இத்தனை வருஷமாக தேவன் ஒருத்தரையும் ஆசீர்வதிக்கலையா இந்த சபையில்? Hasn't the Lord blessed anyone in this church so far? எனக்கு கேள்வி, ஏன் ஆண்டவரே இந்த எங்கள் சபையில் உள்ள எல்லாரையும் கையில் காசு இல்லாத ஆளாகவே வச்சுருக்கீங்க? So I was asking the Lord, why is everyone in the church a person without cash in the hands? ஏன் ஆண்டவரே ஒருத்தர் கூட காசு பெறட்டுறதுக்கு இந்த காரியங்களை சபைக்காக ஆலயத்துக்காக கல்லறை வாங்கி நான் மட்டுமா பாய் போட்டு படுக்க போகிறேன்? Is there no one to contribute money to this? Am I the only person who is going to sleep in the cemetery? யாருக்காக பேசுகிறோம், யாருக்காக செய்கிறோம்? இட்ஸ் ஃபார் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் தி சர்ச் இல்லையா? Isn't the cemetery for all the members of the church? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? கிறிஸ்து தலை, சபை அது சரீரம், சரீரம்ன்ற ஃபீல் இருக்கணும். So Christ is the head of the church and we should have the feeling that we are the body of the church. கண்ண முடிக்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் சொல்லு? எந்த இடத்துல தொட்டேன்? தொட்டனா இல்லையா? இல்லை. இப்போ ஆமாம். என்ன ஆமா? கில்லடி. எங்கே கிள்ளனேன்? கையில். எந்த கையில்? லெஃப்ட் ஹேண்ட். புரியுது பார்த்தீங்களா? அதான் ஃபீலுன்றேன். இந்த ஃபீல் இருக்கணும். So you should have that feeling. சர்ச்னா அந்த ஃபீல் இருக்கணும். தயவு செய்து சபையில் அப்படி இருங்க. So if you are a member of the church, you should have என்னோட சர்ச்சு, என்னோட ஊழியம், என்னுடைய குடும்பம், இது நம்ம எல்லாம் ஒருமித்து சேர்ந்து செய்கிறோம், அந்த ஃபீல் இருக்க வேண்டும். So you should have the feeling that this is my church, my family, and you should realize that in your heart. நம்முடைய தலைமுறைக்கு அவர் ஃபெய்த்ஃபுல்லான காடா இருக்கிறார். He's a God who is faithful through all generations. நான் வரும் நாட்களில் சொல்லாமலேயே நீங்கள் ஒவ்வொருவரும் பாசத்தோட அன்போட சர்ச் காரியங்களில் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பொருள் வாங்கி போடுறதா இருந்தாலும் சரி, நீயா நானும் போட்டி போட்டுக்கிட்டு வர பழகணும். So you should all be practiced to have a competition between among yourselves about who is going to do things for the church of the Lord. இருக்குதோ இல்லையோ என் தேவனுக்கு நான் கொடுக்க என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Whether I have it or not, when I give to the Lord, He will bless me. எனக்கு தெரியும் சர்ச்சில் இந்த விஷயத்தில் ரொம்ப நல்ல மனசுள்ள சில குடும்பங்கள் இருக்கிறாங்க. கைதட்டி அவர்களுக்காக தேவனை துதிப்போம். Let's clap our hands for the families who are really very much good at contributing for the Lord. I tell you, ரொம்ப நல்லவங்க. They are really very good people இந்த விஷயத்துல. In this thing. இந்த வருஷம் ஒரு பையன் பர்த்டேக்கு வந்தான், ஜெபம் பண்ண. This year there was a boy who came to me and prayed for his birthday. அவன் ஒரு உண்டியலை தூக்கிட்டு வந்தான் பாருங்க.
He carried a piggy bank. ஸ்மால் பாய், மேபி அவனுக்கு என்ன ஒரு 8, 10, 12 வயசுக்குள்ள இருக்குன்னு வைங்களேன். So let's consider that he is around 10 to 12 years of age. வெயிட்டா ஒரு உண்டியலை தூக்கிட்டு வந்தான். He brought a very heavy piggy bank to me. என்னடா அது? I asked him, what is this? கிட்டத்தட்ட ஃபியூ இயர்ஸாக காசு சேர்த்து இந்த வருஷம் பர்த்டேக்கு கொண்டுட்டு வந்து இது பர்த்டே ஆஃபரிங். He had collected money for so many years and he brought it as a birthday offering for this year. நல்லா, நான் எப்படி நல்ல ஆட்கள்லாம் சபைக்குள்ள இருக்காங்களா இல்லையா? நல்லா கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. Let's clap our hands for the people. அதை என்ன சொன்னேன் நான், அப்படியே கவுண்ட் பண்ணி சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருங்கன்ட்டு. So I asked them to count the amount of money that was there in it and give it for children's ministry. பார்த்தீங்களா? Do you see that? சில நல்ல குடும்பங்கள், சபையை நேசிக்கிற குடும்பங்கள் இருக்கிறனால ஊழியங்களுக்கு அது ஆசீர்வாதம். As there are so many families who love the church, it's a blessing for the ministry. உண்மையா எனக்கு ஒரு கவலை இருக்கு. நிறைய பேர் கையில் காசே இல்லாத மாதிரி இருக்கீங்க பாருங்க. எனக்கு உங்க மேல கவலை இல்லை, ஆண்டவரோட வருத்தம். I really am sad because there are people who act as if you don't have any money. I'm not sad at you, I'm sad at the Lord. ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசுறாங்களே, ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்களே, ஒண்ணுமே இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்றாங்களே, ஒண்ணுமே இல்ல. ஆண்டவரே நீங்க பாருங்கன்னா என்ன அர்த்தம்னா உண்மையாவே ஒண்ணு இல்லாம போயிடும். They are reacting and acting as if they don't have anything, and when I say Lord please look at them, it means that you will really, it will really happen. நான் உங்களுக்கு சேலஞ்சிங்கா சொல்றேன், எப்போதுமே எதை செய்தாலும் என்னுடைய கரம், நாங்கள் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் எங்கள் கரம் உயர்ந்து தான் இருக்கும். I would like to say this is எங்க கான்ட்ரிபியூஷன் ஹையாக தான் இருக்கும். I would like to say this is a challenge. As ministers of the Lord, our contribution will always be high. எனக்கு ஒரு விஷயம் புரிந்து விட்டது. என்ன தெரியுமா? என் தலைமுறையாய் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்து என் தலைமுறையை ஆசீர்வதிப்பார். What I believe is that the Lord will be faithful through all generations. என்னோட டீம் வர்றீங்களா? ஒரு பாட்டு பாடி முடிக்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்போம். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. எல்லாரும் தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஓ எஸ், உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. அனைவரும் என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியது. குறி பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியது. ஒரு அடியின் தூர
மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. ஒருவரின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே. என் பேழை மட்டும் பத்திரமாய் மழையில். சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே. என் பேழை மட்டும் பத்திரமாய் மழையில் நின்றதே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே. ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே. ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. எல்லாரும் சொல்லுங்க, என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. மறுபடியுமா, என்னை உயர உயர. Yes, it is prophetic. என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மாமி கொடுங்க. ஆமாங்க, கண்டிப்பா இஸ் ஃபெய்த்ஃபுல் காட். நம்மளை உயர உயர உயர்த்திக்கிட்டே தான் போவார். யாரும் தாழ்ந்து போக மாட்டோம். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.